1926ல தூத்துக்குடியில ஒரு பையன் பொறக்குறான். அந்த பையனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரதராஜ முதலியார் அப்படிங்கிற ஒரு பேரு. இந்த பையன் வந்து சின்ன வயசுலயே ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சாலும் படிப்புல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. வாழ்க்கையில பயங்கரமான வறுமை இருக்குது. வாழ்க்கை வந்து தூத்துக்குடியில இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி சென்னைக்கு ஓடி வந்துடுறான். சென்னைக்கு ஓடி வந்த இடத்துல ஸ்டுடியோல சின்ன சின்ன வேலையெல்லாம் கிடைக்குது. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ இங்கேயும் வந்து வாழ்க்கையில தேவையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. இன்னும் பெருசா வளரணும்னு ஆசைப்பட்டு எல்லாரும் எங்க போறாங்க? தமிழ்நாட்டில இருந்து அப்போ ஒரு மிகப்பெரிய மைக்ரேஷன் வந்து மும்பைல நடந்துட்டு இருந்துச்சு. மும்பை ஃபுல்லாவே டெவலப் ஆயிட்டு இருக்குது. அங்க வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் தேவைப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய பேர் வேலை செய்யறதுக்கு நேபாள்ல இருந்து வந்துட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல மும்பைல வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி ராமேஸ்வரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் இருந்து. சோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வரதராஜ முதலியார் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன். அந்த பையன் வந்து சென்னைக்கு 7 வயசுக்கு ஓடி வந்த அதே பையன் வந்து கொஞ்சம் வயசான உடனே மெட்ராஸ் வேணாம் பாம்பேக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேவுக்கு புது ஊருக்கு, மொழி தெரியாத ஒரு ஊருக்கு இந்த பையன் போய் சேர்றான். அந்த இடத்துல நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கல. கிடைச்ச வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா கூலி வேலை. சோ ரயில்வே ஸ்டேஷன்ல சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் அங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல கூலி வேலை பார்க்கக்கூடிய இந்த ஒரு பையன் வந்து பயங்கரமா கஷ்டப்படுறான். ஒரு பைசா சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்க கிட்டே கெஞ்ச வேண்டியது இருக்குது. அப்படியே கெஞ்சி வெயிட் எல்லாம் தூக்கிட்டு போய் வச்சாலும் சில பேர் காசை கொடுக்காம போயிடுறாங்க. சொன்ன காசை கொடுக்க முடிய மாட்டேங்குது. 5 பைசா சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. சாப்பாடு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. சுத்தி நிறைய பேர் கஷ்டப்படுறத பார்க்கறான். அந்த பையன் விரக்தியில உடைஞ்சு போய் உட்கார்ற ஒரு நேரத்துல மும்பைல ஒரு விஷயம் நடக்குது. இது அந்த சின்ன பையனை வாழ்க்கையில வெறுமையில ஓரத்துல ஒதுங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கூலிய வந்து டானா மாத்த போகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மும்பைல வந்து ஆல்கஹால் பேன் வந்து கொண்டு வராங்க. சோ சாதாரண மக்களுக்கு வந்து சரக்கு போய் சேராது. ஆனா எல்லாருமே சரக்குக்கு ஆல்ரெடி அடிக்ட் ஆயிருக்காங்க. மெஜாரிட்டி மக்கள் வந்து சரக்குக்கு அடிக்ட் ஆனவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நமங்குது. திடீர்னு வந்து கவர்மெண்ட் வந்து இனிமே மகாராஷ்டிரால ஆல்கஹால் கிடையாதுடா அப்படின்ட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தன் வந்து எங்கேயாவது சரக்கு கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்துல வரதராஜனுக்கு ஒரு ஐடியா தோணுது. நிறைய பேர் குடிக்கிறாங்க. வரதராஜன் குடிக்க மாட்டாரு. முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். வரதராஜ முதலியார் வந்து குடிக்க மாட்டார். ஆகிற வரைக்கும் அவர் குடிக்கல. பட் அவர் எப்படி டான் ஆவறாருன்னு பாருங்க. அவர் என்ன ஐடென்டிஃபை பண்றாருன்னா, நான் ஒரு பைசாவுக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கேன். 5 10க்கு இவ்ளோ கெஞ்ச வேண்டியது இருக்குது. ஒவ்வொருத்தன் போர்ட்டர் தூக்கி எந்த காலத்துல நம்ம வாழ்க்கையில வந்து நிம்மதியா வாழ முடியும். நான் மட்டும் இல்ல. என்னை சுத்தி நிறைய தமிழர்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப மும்பைல என்ன தேவை இருக்குது? மும்பைல கவர்மெண்ட் வந்து திடீர்னு ஆல்கஹாலை பேன் பண்ணதுனால எப்படியாவது சரக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதிகமா காசு கொடுத்து வாங்க கூட ரெடியா இருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா நம்ம சரக்கு செய்ய ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்றாரு. கள்ளச்சாராயம் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல மும்பைல பிறக்குது. கள்ளச்சாராயம் வந்து ஊருக்குள்ள போய் ஸ்ப்ரெட் பண்ணும். ஓகேவா? ஆனா போலீஸ் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. அப்போதான் அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா யோசிக்கிறாரு. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ல எல்லாம் ஓரத்துல பாத்தீங்கன்னா டயர் டியூப் அங்கங்க கிடக்கும்ல. இந்த பங்க்சர் ஆன டியூப் அந்த மாதிரிலாம் கிடக்கும்ல. இந்த டியூபுக்குள்ள வந்து கள்ளச்சாராயத்தை ஊத்தி வச்சிடுவாரு. ஓகேவா? இந்த டியூப் வந்து எந்தெந்த ஏரியால இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சப்ளை பண்ணணுமோ அங்க போய் இந்த டியூப் அந்த ஏரியால கிடக்கும். ரோட்ல போலீஸ் அது மேலேயே நின்னா கூட அவங்களுக்கு தெரியாது உள்ளுக்குள்ள சரக்கு தான் இருக்குதுன்னு. இந்த போலீஸ் வந்து கண்டுக்க முடியவே இல்ல சரியா? ஆனா இந்த சரக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து போய் சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா இதுல சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. சில டைம் மாட்டவும் செய்றாரு, ஜெயிலுக்கும் போயிருக்காரு.